தலைவரோட கூலி படத்துக்கு ஷாக் தரமானிக்கான ஒரு சோகமான ஒரு செய்தியோட தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கூலி படம் August 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுல. ரிலீஸ் ஆன அன்னைக்கே க்ரோமில் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்துட்டு ஹேட்டர்ஸ் வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னடா பெருசாக இருக்குது, படங்கள் எல்லாத்தையுமே வந்து லீக் பண்ணுறது வழக்கம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே இதை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை வந்து தான் போட்டிருந்தாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த அஃபென்ஸை எந்த ஒரு மாஃபியா குரூப் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ் போட்டதுக்கும் பயப்படாமல் பண்ணுறாங்கன்னா இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக வந்து தான் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரிக்கு முதல் ஷோ போட்டோன்னே லீக் பண்ணுறதாங்க. இதாவது முதல் நாள் முடிஞ்சு ஒரு 2வது நாளில் தான் எல்லா படங்களும் லீக் ஆகும். படம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கூலி லீக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். தமிழ் சினிமா எங்கே போகுதுன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. இப்படி பண்ணால் 1000 கோடி என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மித்தமெல்லாம் நான் வந்து பூமர் போட விரும்பலை. அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி என்ன இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.